சாப்பிட்றதுல அந்த கஞ்சியோட டேஸ்ட்டு அதெல்லாம் வந்து சரியில்லைன்னு நம்ம முயற்சிகள் பண்ணோம். இன்ஷால்லா அதில் அல்லாஹ் தாலா சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்காங்க இன்ஷால்லா. இது இந்த ஏரியா பொறுத்தவரையும் ஒரு 10 to 12 வருஷம் இருக்கும். 12 வருஷம் நம்ம சாலிடாக பண்ணிகிட்ருக்கோம் இன்ஷால்லா. நல்லபடியாக போட்டியா? இது வந்து ஃபைனலாக இப்போது தேங்காய் போடுறது. இதோட கஞ்சியோட வேலை முடிஞ்சு போயிடுச்சு. கைஸ் நீங்கள் பார்க்கலாம், மக்கள் எல்லாம் வந்து நல்லா விரும்பி வாங்குகிறாங்க. நம்ம பாயோட ஃபேமஸான கஞ்சி இது, நோம்பு கஞ்சி. 30 நாளுக்கு தான் போடுறாங்க ரம்ஜான் டைமில். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் SHM Vlogger 2.0. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்த் சென்னை வந்திருக்கோம். நார்த் சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடங்கியூர் ஏரியா, அல்லமீன் மசூதி நியர்பை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமஸான வந்து நோம்பு கஞ்சி நம்ம ரெடி பண்ணுறாங்க. நம்ம பாய் பார்த்தீங்கன்னா குதுபுதீன் பாய். இவர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டாக வந்து ஒரு 10 to 15 வருஷமாக பண்ணிட்டுருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி எல்லாம் வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஒரு வாட்டி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா வாழ்க்கை பூரா நீங்கள் இங்கே தான் வந்து ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. இது நான் சும்மா ப்ரமோஷனுக்கெல்லாம் சொல்ல, நம்ம பாய் வந்து நம்ம க்ளோஸ், நான் ரொம்ப நல்லா க்ளோஸு. அவர் கஞ்சி நான் சாப்பிட்ருக்கேன், டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து செக் பண்ணலாம். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொடங்கியூர். கான்டாக்ட் நம்பர் நான் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய் கிட்ட வந்து டீட்டெயிலாக இன்டர்வியூ எடுத்துக்கலாம். எப்படி கஞ்சி ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து புதுசு, பழைய சேனல் க்ளோஸ் பண்ணாங்க. இந்த சேனல் புதுசு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டிருக்கோம். ஓகே. பட்டை, லவங்க கூட போட்டிருக்கீங்க. ஆமாம், லவங்கம் போட்டிருக்கு. வெங்காயம் வேறு லவங்கு போட்டிருக்கு. லவங்கு, ஏலக்காய். ஆமாம், லவங்கு, ஏலக்காய் எல்லாம் இதில் போட்டிருக்கு. வெங்காயம் எவ்வளோ கிலோ பை? இது 2 கிலோ இருக்குமா? இது வந்து 4 கிலோ வெங்காயம். 4 கிலோ வெங்காயம் ஒரு டப்பராக்கு. ஆமாம். ஓகே ஓகே. அவ்வளோதான் ஆயிடுச்சு. இது காலவர் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது. ஆமாம், தண்ணி லைட்டாக போட்டு. ஆமாம், இது வந்து தக்காளி போடணுமா? ஒரு பக்கெட் தக்காளி அல்ல, அரை பக்கெட்டு. ஆமாம். இது வந்து மட்டன் கைமா. ஆமாம், மட்டன் கைமா. எவ்வளோ பை? ஒரு 2 கிலோ போடுவோம் இதுக்கு. ஆமாம். கைமானா சின்ன சின்ன பீஸ் ஆகி. ஆமாம், சின்ன சின்ன பீஸாக நம்ம பண்ணிவிட்டு 2 கிலோ கைமா. 2 கிலோ ஒரு டபரா. ஆமாம், போடும். இப்போ வந்து அவர் பச்சை மிளகா போடுறாரு. இது வந்து கல் உப்பு. ஆமாம். ஒரு ஹாஃப் பக்கெட்டு இல்லை, இது 1/4 பக்கெட்டு தான். ஆமாம், ஒரு 1.5 கிலோ அப்படி இருக்கும். ஓகே. இது வந்து எங்கள் ஸ்பெஷல் மசாலா. இது ஸ்பெஷல் மசாலா. ஆமாம், நம்ம பாய் ஸ்பெஷல் மசாலா. அவ்வளோதான். ஒரு 4-5 மசாலா ஃபிக்ஸ் பண்ணி போட்டுருப்பீங்க பாய்? ஆமாம் ஆமாம், இது 4-5 மசாலா. இது இப்போ எப்படி போகுது?
20 மினிட்ஸ் விட்டுறணுமா? ஆமாம் 20 மினிட்ஸ் விட்டுருவோம் இப்போ. இது மல்லி புதினா. மல்லி புதினா. ஆமாம். ஒரு ஃபுல் பக்கெட்டா? இல்லை இது ஹாஃப் போடுவோம் இதில். ஹாஃப் பக்கெட். தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். இது வந்து தண்ணி ஒரு 20 லிட்டர் ஒரு 80 லிட்டர் தண்ணி போடுவோம். 20 லிட்டர் தண்ணி போடுறீங்க? ஆமாம், இப்போ 20 போட்டிருக்கு. இன்னும் ஒரு 40 லிட்டர் போடுவோம். சரி இதுக்கு. அதுக்கப்புறம் ஆமாம், இது வந்து பெரிய டபரா. இதுக்கு வந்து 5 பக்கெட் 6 பக்கெட் போடுவோம். ஆமாம். 100 லிட்டர் கிட்ட வரும் அது. இதெல்லாம் சுடு தண்ணி போடுறது. சுடு தண்ணி போட்டோன்னா கடன்னு கொஞ்சம் வேலை ஸ்பீடாகிடும் நமக்கு. அதால் தான் அந்த சுடு தண்ணி காய்ச்சி போடுறோம். இது 50 லிட்டர் அப்படி தான் வரும். 50 லிட்டர். இப்போ சுடு தண்ணி போடுறதுனால என்ன பெனிஃபிட்? சுடு தண்ணி போட்டோன்னே பாருங்கள் உடனே பாயில் ஆகுது. ஓகே. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் அது இன்னும் நல்லா பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி குக்கிங் ஆகி வேலையை முடிச்சிடும். சீக்கிரமாக ஆகிடும். இந்த கொதி வந்து இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிச்சா தான் நம்ம வந்து அடுத்தது அரிசி இதில் என்ட்ரு பண்ணுவோம். ½ ஆயிடுச்சு. ஆமாம், இதை போட்டு நம்ம ½ ஆயிடுச்சு. இப்போ கொதி நல்லா வந்துச்சு. இப்போ அரிசியை போட போகிறோம். அரிசி போடுறீங்க? ஆமாம், அரிசி பருப்பு எல்லாம் சேர்ந்து கலந்து இருக்கும். அரிசி பருப்பு கலந்து. ஆமாம். அப்ராக்சிமேட் எவ்வளோ இருக்கு அங்கிள்? ஒரு 10 கிலோ 20 கிலோ இருக்கும் அரிசி? இருக்கும். தெரியுதா பருப்பு? பருப்பும் அரிசி ரெண்டும் கலந்து தான் இருக்கும். ஸ்ட்ரைட் பண்ணிவிடும். அது சிலிண்டர் ஸ்ட்ரைட் பண்ணு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. 90% கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அது நீங்கள் பார்க்கலாம். இல்லை நல்லபடியாக நல்லா ஹலாலான முறையில் வந்து அண்ணா கஞ்சி ரெடி பண்ணுறாரு. ஸோ பாய் இது வந்து ஃபுல்லாக குக் ஆகிடுச்சா பாய் இப்போ? ஓகே. இன்னும் ஒரு ½ ஆகுமா? ஓகே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 மினிட்ஸ் வந்து டைம் ஆகும் ஃபுல்லாக கஞ்சி ரெடி ஆகிறதுக்கு. அது நீங்கள் பார்க்கலாம், அந்த கஞ்சியோட டெக்ஸ்டர் தெரியுது. அது டாக்கோ பார்த்தா அவங்க உப்பர் கொஞ்சம் மேலே காட்டுங்க பாய். ஓகே. ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால காமிக்க முடியல. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கஞ்சி நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. அது நீங்கள் பார்க்கலாம், அந்த பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். அதான் பாயிலிங்கோட இதோட பார்க்கலாம். இதோட ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா இது பார்க்குறதுக்கே நல்லா ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது பாருங்க. இப்போ கஞ்சியோட நார்மல் வந்துட்டு. ஆமாம், ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மாறிடுச்சு. கஞ்சி வந்து இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகணும். இது ஆமாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 மினிட்ஸில் ஆகிடும். இது எப்படி பாய் தெரியுது உங்களுக்கு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு சொல்லி? அந்த கலர்னால இல்லை, அனுபவம்னால. ஓகே, சூப்பர் பாய். அனுபவங்கள் தான் எல்லாம். நம்ம இத்தனை வருஷமாக செய்கிறோம். இத்தனை வருஷமாக செய்கிறோம். அது நமக்கு பார்த்தோன்னே அது தெரிஞ்சிடும் இது ஆயிடுச்சா இல்லையா. அந்த அனுபவத்துக்கு நம்ம பண்ணுறோம். ஆமாம், அது ஆயிடுச்சு. இதில் ஆவாதில் இல்லை, ஆயிடுச்சு. பருப்பு மட்டும் வேக வேண்டியது இருக்கும். அரிசி ஆமாம், ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு.
பாய் சொல்லுங்க பாய், இது ரெடி ஆயிடுச்சு? ரெடி ஆகிட்டு பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கலர் வந்து மேலே காட்டி விட்டோம். பாயில் ஆக ஆக கஞ்சி ஆகிற இதை வந்து இதுதான் காட்டி விடும். பாயில் அடிச்சுனா இந்த மாதிரி கலர் ஆமாம், மேலே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது காட்டிடும். பாயிண்ட் மாதிரி. ஆமாம், கம்ப்ளீட்டு. உங்களுக்கு அரிசி எல்லாம் நோய் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். போட்டியா? இது வந்து ஃபைனலாக இப்போ தேங்காய் போடுறது. இதோட கஞ்சியோட வேலை முடிஞ்சு போயிடுச்சு. வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது குத்புத்தீன். முகமது. நம்ம வந்து கொடைங்கூரில் இருக்கிறோம். ஆமாம், முத்தமிழ் நகர். இது வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னா, நிறைய மசூதியில் போய் சாப்பிட்ருக்கோம். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சாப்பிட்றதுல. அந்த கஞ்சியோட டேஸ்ட்டு அதெல்லாம் வந்து சரியில்லைன்னு நம்ம முயற்சிகள் பண்ணோம். இன்ஷால்லா அதில் அல்லாஹ் தஆலா சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்காங்க இன்ஷால்லா. இது இந்த ஏரியா பொறுத்தவரையும் ஒரு 10 to 12 வருஷம் இருக்கும். 12 வருஷம் நம்ம சாலிடாக பண்ணிகிட்ருக்கோம் இன்ஷால்லா. நல்லபடியாக போயிட்டுருக்கோம். மக்களுக்காக நல்லா ஒரு சேவைகள் செய்யணும். நல்லபடியாக நோன்பு இருக்கிறது. அந்த நோக்கத்துக்கு நல்ல நிம்மதியாக திருப்தியாக சாப்பிட்ணும். டேஸ்ட்டுன்னா சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக நம்ம பண்ணுறோம். சோஷியல் சர்வீஸ் மாதிரி நல்லபடியாக பண்ணிட்டுருக்கோம். இதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இப்போ மசூதியிலேருந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆர்டர் ஏதாவது நோன்பு கஞ்சிக்கு இது பண்ணுறாங்க. அதுக்காக வந்து நீங்கள் எப்படி பை அதுவும் நம்ம ஆர்டர்ஸ் வந்து கொடுக்குறோம். ஆர்டர்ஸ் அந்த அதுவும் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் செய்வோம் இன்ஷால்லா. இப்போ ஏதாவது மசூதிக்கு ஏதாவது சப்ளை பண்ணுறீங்களா? ஆமாம், இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ பாய் இப்போ வந்து மக்கள் ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாய்? அல்ஹம்துலில்லாஹ் பர்க்கத்தாக இருக்குது. ஆமாம், அது எல்லாம் நல்லபடியாக இருக்குது. 9092 681 442. அல்-அமீன் மசூதியா, எம்ஆர் நகர். கைஸ், அஸ் நீங்கள் பார்க்கலாம், மக்கள் எல்லாம் வந்து நல்லா விரும்பி வாங்குகிறாங்க. நம்ம பாயோட ஃபேமஸான கஞ்சி இது. நோம்பு கஞ்சி 30 நாளுக்கு தான் போடுறாங்க ரம்ஜான் டைமில். எம்ஆர் நகரில் மட்டும் இல்லை, பெரம்பூர்லேருந்து, வேரியஸ் கேகடி நகர்லேருந்து நிறைய மக்கள் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் சென்னையிலேருந்து வந்து வாங்குகிறாங்க. ஸோ கஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இவங்க சோஷியல் சர்வீஸாக பண்ணுறாங்க கைஸ். ப்ளஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆர்டர்ஸோடு எடுக்கிறாங்க. ஏதாவது இஃப்தியார் ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இவங்க நோம்பு கஞ்சி அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ப்ளஸ் வந்து மசூதி கூட ஏதாவது மசூதி கூட நோம்பு கஞ்சி தேவைப்பட்டுச்சுன்னா வந்து நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம். இவங்க நம்பர் நான் மென்ஷன் பண்ணிடுறேன், உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். முத்தமிழ் நகர்லேயே ஃபேமஸான கஞ்சினா நம்ம குதுபுதீன் பாய் கஞ்சி தான். ப்ரோ. வாலைக்கும் சலாம். ப்ரோ, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் முகமது சமீர். எந்த ஏரியாலேருந்து வரீங்க? நான் பெரம்பூர்லேருந்து வரேன். ஓ, பெரம்பூர்லேருந்து வரீங்களா? இங்கே பாய் கிட்ட எத்தனை வருஷமா கஞ்சி வாங்குறீங்க? நான் 3 வருஷமா வாங்குறேன். ஓகே. டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது டேஸ்ட்லாம். இங்கே நல்லா செய்கிறாங்க. பப்ளிக் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம் நான் சொல்கிறேன். பப்ளிக் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வாலைக்கும் அஸ்ஸலாம். பாய், நம்ம பாய் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கஞ்சி பாய் கஞ்சி செய்கிறாரு. வருஷமாக நானும் வாங்கின்னு தான் இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லதாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக செய்கிறாரு. ஏன்னா இது நோன்பு இருக்கிறவங்க சாப்பிட்ற ஐட்டம்னு சொல்லி ரொம்ப அழகாக ரொம்ப டேஸ்ட்டோடு நல்ல உடம்புக்கு எதுவுமே கெடுதல் இல்லாமல் இந்த கஞ்சி செய்கிறாரு. நானும் குறைஞ்சப்பட்டது ஒரு 3 வருஷமாக அவர்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்கள் பேர் சொல்லிக்கோங்க. ஆலியா. ஆலியா. ஓகே. இங்கே நோம்பு கஞ்சி எல்லாம் வாங்குறீங்க, எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மக்களுக்கு என்ன, மக்கள் வந்து ட்ரை பண்ணலாம்ல? சொல்லுங்க, மக்கள் வந்து ட்ரை பண்ணுங்க சொல்லுங்க. மக்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்கள் எங்கே? முத்தமிழ் நகர் தானே? எந்த ஏரியாலேருந்து வரீங்க? முத்தமிழ் நகர். முத்தமிழ் நகர். முத்தமிழ் நகர். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வாலைக்கும் அஸ்ஸலாம். பேர் சொல்லிக்கோங்க. எஸ் நாசர் என் பேர். ஓகே. எந்த ஏரியாலேருந்து வரீங்க பாய்? முத்தமிழ் நகர். முத்தமிழ் நகர். நம்ம பாய்கிட்ட எத்தனை வருஷமாக கஞ்சி வாங்குறீங்க? நான் இருக்கிறேன் பாய். நான் ஒரு 10 வருஷமாக இருக்கேன். 10 வருஷமாக வாங்குறீங்க. டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு. ஸோ மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? வந்து இங்கே ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பு கண்டிப்பாக வாங்கினீங்கன்னா திருப்பி இங்கே தான் வருவீங்க. அந்த மாதிரி கஞ்சி. ஓகே. ஆமாம்.
டேஸ்ட் பர்ஃபெக்டாக? அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்கள் பேர் சொல்லிக்கோங்க. ஆசியா. ஆசியா. ஓகே. இங்கே கஞ்சி எத்தனை வருஷமாக வாங்குறீங்க? 2 வருஷமா. 2 வருஷமாக கஞ்சி வாங்குறீங்க. டேஸ்ட் எல்லாம் எப்படி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது. மக்கள் வந்து ட்ரை பண்ணலாங்க. ஓகே தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வாலைக்கும் சலாம் சொல்லிக்கோங்க பாய். முகமது ஆரிஃப் என் பேர். ஓகே. எத்தனை வருஷமா? நான் குர்பதீன் பாய்கிட்ட ஒரு 7 வருஷம் 8 வருஷமாக கஞ்சி வாங்குறேன். ஓகே. நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குர்பதீன் பாய்கிட்ட. குர்பதீன் பாய்கிட்ட கஞ்சி மிச்சமாகுது. நிறையா பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க, காலி போயிடுவாங்க. டிஃபன் காலி ஆகிடும். மக்கள் விரும்பி வாங்கிட்டு போகிறது கஞ்சி. டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கு. டேஸ்ட்டு நல்லா இருக்கும். கறி கஞ்சி 30 நாளாக கறி கஞ்சி தான் போடுவார் அவர். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைஸ்லாம் பாய். பாய் உங்கள் பேர் எந்த ஏரியாலேருந்து வரீங்க? முகமது உஸ்மான் பாய். இங்கே செகண்ட் மெயின் ரோட்லேருந்து வரேன். ஓகே. இங்கே கஞ்சி எல்லாம் நல்லா இருக்கா பாய்? எத்தனை வருஷமாக வாங்குறீங்க? நான் ஒரு 2 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன் பாய். இது 3வது வருஷம். கஞ்சி நல்லா இருக்கும் பாய். நம்ம குத்புதீன் பாய் கிட்ட நல்ல ஃபேமஸான கஞ்சி தான் இது. மட்டன் கஞ்சி பண்ணுவார், நல்லாயிருக்கும். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்லாயிருக்கும் பாய். இங்கேருந்து இங்கே கஞ்சி வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். கஞ்சி ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் வைஸு நல்லாயிருக்கும். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் சலாம். பாய் உங்கள் பேர் சொல்லிக்கோங்க. மன்சூர். மன்சூர் பாய். எத்தனை வருஷமாக வாங்குறீங்க பாய்? நான் ஒரு 4 வருஷமாக வாங்குறேன். டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இருக்கு பாய். எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள் பாய். ஷாவுல் அமீது பேர். ஓகே. இன்ஷால்லாம் 4 வருஷம் வாங்கிட்டு இருக்கேன். டேஸ்ட் இருக்குங்க. வெளியே ஆர்டரும் கொடுக்குறோம். நோம்புக்கு ஆஃபீஸ்க்கு எதுவும் பண்ணணும்னா கூட பண்ணுறாங்க. பாய் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். இதெல்லாம் தேங்க்யூ. கைஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம மசூதிக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க கஞ்சி. ஒரு 2 டபரால் கஞ்சி சப்ளை பண்ணுறாங்க. எத்தனை கிலோ பாய் இது? ஒரு 20-30 கேஜிஸ் இருக்குங்க. ஒரு அப்ராக்சிமேட் பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு 20-30 கிலோ கஞ்சி சப்ளை பண்ணுறாங்க மசூதி கூட. மசூதி ஆர்டர் இருந்தால் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் பாய்க்கு. ஸோ கைஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலே வந்து ஃபேமஸான கஞ்சி பார்த்தீங்கன்னா நம்ம குத்துபுதீன் பாய் கஞ்சி தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆர்டர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பாய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து விரும்பி வாங்குறாங்க. ப்ளஸ் வந்து நம்ம மசூதிலேருந்து பாய்க்கு வந்து ஆர்டர் தந்திருக்காங்க. ஸோ ஏதாவது மசூதிலேருந்து ஏதாவது ஃபங்க்ஷன் ஆர்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம பாய்க்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பாயோட நம்பர் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ சப்டைட்டில் லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நல்லா ஸ்பெஷலான வீடியோஸ் வரும் இனிமேல். நம்ம பாய் இன்னும் வந்து கேட்ரிங் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோஸோட வரும். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா வரோன்னா இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.